ஹலோ வியூவர்ஸ், நான் கிருஷ்ணகீர்த்தி டாரட் ரீடர். இன்றைக்கி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பற்றி. ஸோ அந்த எனர்ஜிஸ் உங்களை பற்றி அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, அதாவது இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா ஃபுல்லி பிரேக்கப்பும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து பேச முடியாமல் சண்டை போட்டுட்டு, பிரேக்கப் இல்லாமல் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களோட ஃபீமேல் ஆர் மேல் என்ன நினைக்கிறாங்கன்னு ரெண்டு ஜெண்டருக்கும் பொதுவாக எடுக்கலாம். ஓகே, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு தெரியுதா எப்படி இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து ரிவர்ஸ்டு நான் பார்க்குறேன். 6 ஆஃப் ஓகே, இதுக்கு தெரியுது. 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்ரைட்டு. ஆக்சுவலாக அது இப்படி வரக்கூடாது. அப்புறம் 3 ஆஃப் பென்டக்கல் ரிவர்ஸு, அப்புறம் 10 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையான ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து த சேரியட். அப்பா, அதுக்கு வந்து ஓகே மீட்டெடுக்கப்படும். ஓகே ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். 10 ஆஃப் கப்ஸுக்கு அப்புறம் இந்த சேரியட் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஆஃப் ஸ்வார்டு வந்து ரிவர்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. அப்புறம் 4 ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்துருக்கு. ஓகே, என்ன சொல்ல வராங்க நம்ம ஏஞ்சல்ஸ், நான் கும்பிட்ற என்னோடய ஏஞ்சல்ஸ் உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரையாக இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவோ ஒரு ஜாபை இழந்தோ அல்லது வந்து பாசிட்டிவான வைப் அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்காங்க. அதே சமயம் வந்து உங்களை இழந்ததுனால அது நம்ம லக்கி இல்லை, நமக்கு வந்து லக்கி இல்லை, நம்ம அன்லக்கி ஆகிட்டோம் அப்படின்னு அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. குடும்பத்தில் வந்து மன நிம்மதி இல்லை, குடும்பத்தில் யாரோடையுமே பேசாமல் லோன்லியாக இருக்காங்க. அதுதான் இந்த கார்டு வந்து ரிவீல் பண்ணுது. இன்னும் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ரிசீவ்டு அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் மட்டும் கிடையாது, ஒரு ஹாப்பியான சிச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி இது வந்து தரித்திரத்தை மட்டும் சொல்லாது. இது இப்போ ஒரு ட்ரெஸ் சென்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து அவங்கள பார்க்காததுனால ஒரு ட்ரெஸ் சென்ஸ் கூட உங்களை பார்க்காததுனால, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் உங்கள் மேல்கிட்டேருந்தோ ஃபீமேல்கிட்டேருந்தோ பிரிஞ்சு இருந்தீங்கன்னா, நீங்கள் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய நிலமையை வந்து இது எப்படி காமிக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட காதல் தோல்வி. அவங்க சரியாக சாப்பிட மாட்றாங்க, ஃபுட்டு இல்லை. இது வந்து ஃபுட்டுக்காக சொல்கிற ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பலவிதமான மீனிங்ஸ் இருக்குது. எல்லாம் நான் சொல்ல விரும்பல, கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களை பார்க்க வரும்போது இழைச்சி அப்படி ஒல்லியாக தலைவன் தலைவி அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறப்பெல்லாம் அந்த தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி அவங்க ரொம்ப ஒல்லியாக சாப்பிடாம, சாப்பாடு இறங்க மாட்டேது, சரியாக அவங்கள ட்ரெஸ் பண்ணிக்கல, வீடே ஒரு மாதிரி சூன்யம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சேரியாட் வந்து என்ன குறிக்குது, இந்த 3 ஆஃப் ஸ்வார்டு வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, நீங்கள் எப்படியாச்சும் திருப்பி வரணும், நீங்களே வரணும். நம்ம போனால் வந்து இப்போதைக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இருந்த கணவன் மனைவிக்கும் சாத்தியமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். 10 ஆஃப் கப்ஸ் வந்து அவங்க உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தோட கண்டிப்பாக அவங்க பழகிருக்கணும், இல்லை உங்களோட ஒர்க்கில் வந்து கோவொர்க்கராக இருக்கணும், இல்லை உங்களோட வேலை பார்க்கும் ஒருத்தராக இருக்கணும். ஆக மொத்தத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்களோட சூழ்நிலைகள், உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நீங்களாக வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதன்மையான ஒரு எண்ணமாக இருக்குது. நீங்களாக வந்து
நீங்களாக திரும்பி வந்துட்டால் மன ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தாட்டு எல்லாமே வந்து நீங்களாக திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. சரி, அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஈகோவோடே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் திரும்பி வர்றதில் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன் சொல்லுது. ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருக்காங்க. எதை வந்து செலக்ட் பண்ணுறது, கோவத்தையா இல்லை வந்து ஃபர்கியூனஸாக, எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு ஏதோ திங்க் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸை விட்டு வந்து உங்ககிட்ட பேசலாமா, கரெக்டு, இந்த வேர்ல்டு வருது. அதாவது அவங்கள தவிர அவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு மீடியேட்டர் மாதிரி யாரையாச்சும் வச்சு பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஃபோனு ஒருவேளை வந்து வேறு யாராச்சும் வந்து பேசினா கூட என் சைடு தான் நியாயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். நம்ம சைடு நியாயம் இருக்கிறதுனால நம்ம இறங்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்களாக இறங்கி போய் பேசினா அவங்க உடனடியாக கொஞ்சம் கூலாக வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வாய்ப்பு இருக்குது. ஸோ லவ்வில் என்னங்க ஈகோ, நம்ம கொஞ்சம் இறங்கி போய் பேசலாம். சரி, உண்மையிலே அவங்கள்ட்ட தான் அந்த தவறு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன்னிப்பு கொடுக்கலாம். வாங்க தொடர்ந்து டீ லீஃப் ப்ரெடிக்ஷனில் வந்து நமக்கான கார்ட்ஸ் எடுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு வந்துடுவோம்ல. அதனால் ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபேமிலியாக இருந்து பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓவர் பேர்டனில் இருக்குது. அதாவது அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களால தாங்க முடியல. நீங்கள் போகிற கண்டிஷனையோ இல்லை உங்களோட வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தையோ தாங்கிக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது குடும்ப பொறுப்பு, ஓவர் கமிட்மெண்ட்டு, ஓவராக வந்து செலவு செய்கிறது அப்படிங்கிறதுனால கூட அவங்க வந்து திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பை அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கூப்பிட்டா கண்டிப்பாக போகிறது தான். நம்ம ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்கள், நீங்கள் போய் சமாதானப்படுத்தணும், வளமையாக வச்சுக்கிறேன், பொருளாதார ரீதியாக உன்னை உயர்த்துறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய ப்ராமிஸ் பண்ண வேண்டி இருக்குது. சரி, இவ்வளோலாம் பண்ணி அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்தால் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ கேட்குறோம். இப்போ கேட்டு சூப்பர் 2 ஆஃப் கப்ஸு. உங்கள் லைஃப் ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். அந்த சிங்கம், இந்த ரெக்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லீகலாக நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, மேம்பட்ட லீகல்னாலே ஒரு மேம்பட்ட வாழ்க்கை. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்கோம், இவ்வளோலாம் அவங்கள போய் மன்னித்து நம்ம ஏற்றுக்கிட்டால் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். இது என்ன உணர்த்துதுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதா அவங்க சில இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. இந்த 4 ஆஃப் கப்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் வந்திருக்குது. என்ன அப்படின்னா குடும்பத்துக்கான நிதி நிலைமை, இந்த 3 ஆஃப் பென்டக்கல்ஸ், இது எல்லாம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போன ரீசன் வந்து குடும்பத்துக்கான நிதி நிலைமையும் சரி, அந்த ஒரு குடும்பத்துக்கான வைப் இருக்குல்ல, இது வந்து வைப், சந்தோஷமான தருணங்கள், ஒரு வெளியில் போகிறது, ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகிறது, ஒரு கோயில் கூட்டிகிட்டு போகிறது, இல்லைன்னா வெளியில் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி வைப்பும் கம்மியாக இருக்குது. அதே சமயம் உங்ககிட்ட பேசுகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு தர்த்திரம் பிடிச்ச நிலமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனதுனால போகிறாங்க. பட் உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதே தான். உங்கள் வாழ்க்கையும் பெருசாக முன்னேறல. அது 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த பென்டக்கல்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸும் 2 ஆஃப் கப்ஸும் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள போய் கூட்டிகிட்டு வர்றதுனால, இவ்வளோ பண்ணி கெத்தாக கூட்டிகிட்டு வர்றது, சமாதானப்படுத்துறதுனால உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் சொல்லுது. அதே சமயம் வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்து ஓகே, இல்லை இந்த பொருளாதாரம்லாம் கொடுத்து அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வர்றதுனால உங்கள் லைஃப் வந்து லீகலாக நல்லாயிருக்கும், ஒரு வளமையான ஹெல்த்தியான இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நம்ம சைடு வந்து சொல்லிக்கிறாங்க.
சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் பென்டக்கல்ஸ். அதாவது உங்களுக்கு இதோட லக் எப்படி இருக்கும்னா, நியாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே யூனிவர்ஸ் மூலம் அவங்களோட ராசிக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான் இந்த ப்ரெடிக்ஷனில் நம்ம உணர்றது. தென் வாட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் ஒன்ஸ் போய் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வர்றதுக்காகவும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. போகும்போது சமாதானமாக இருக்கக்கூடிய, அதே சமயம் நான் இந்த கூட்டிகிட்டு வர்றதுனால நம்ம கொஞ்சம் டாப்பிக்கை பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்ன கன்க்ளூஷனில் இருக்காங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் அவங்கள விட்டு பிரிஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அவங்க பிரிஞ்சது வந்து உங்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு, ஒரு ஃப்ரெஷ்ஷு எப்போவுமே இருக்க மாட்டேது. அதே சமயம் பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப முன்னேற்ற மாட்டீங்க, இல்லை பொருளாதார ரீதியாக அவங்கள நீங்கள் வசதியாக வச்சுக்கல. அதே சமயம் ஓவர் பேர்டன் கொடுக்குறீங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்களே வந்து கூப்பிடணுன்னு நினைக்கிறாங்க. சரி, கூப்பிட்டா என்ன ஆகும்னு பார்த்துட்டோம். கூப்பிட்டா உங்களுக்கும் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பொருளாதார விஷயமா இவ்வளோ பண்ணி இவ்வளோ செயல்பட்டு கூட்டிகிட்டு வர்றதுனால நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்களோட வளமை நீங்கள் இது வந்து நைட் ஆஃப் ஒன்ஸ் வந்து நிறைய விஷயத்த நமக்கு சொல்லுது. ஒன்று வந்து அவங்களோட கூட்டிகிட்டு வர்றதுனால உங்களோட வளமையான எதிர்காலம் வந்து நிறைய விஷயத்தில் நமக்கு 8 ஆஃப் பென்டக்கல்ஸ், நிரந்தர வருமானம், நிலையான சொத்துக்கள், லீகலான அப்ரோச்சஸ்லாம் உங்கள் லைஃப்பில் அவங்க வர்றதுனால அந்த வைப்ரேஷன் மாறும் அப்படிங்கிறத நமக்கு இந்த டாரட் ரீடிங்கில் சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து வந்து 2 ஆஃப் வான்ஸ் நிறையா வருது. 8 ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பழசை விட்டுடுங்க. பழைய விஷயத்த நீங்கள் மறக்கணுங்க. அது 8 ஆஃப் வான்ஸ் எப்பவுமே என்ன சொல்லலாம், நம்ம முன்னாடி போட்ட விதைகள் வந்து என்ன செயல்பாட்டில் வருது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய நிறையா விஷயங்கள்ல இந்த 8 ஆஃப் வான்ஸும் ஒன்று. அப்போ நீங்கள் வந்து பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு எல்லாமே இப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுல தான் உங்களோட விஷயமே இருக்குது. அப்படி மட்டும் சமாதானப்படுத்திட்டிங்கன்னா உலகம் உங்கள் கையில் தான். அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லை. சரி, தொடர்ந்து நம்ம வந்து அவங்க சரி இன்னும் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து கூப்பிடணுன்னு எதிர்பார்க்குறாங்க சொல்லியாச்சு. கூப்பிடும்போது என்னெல்லாம் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஃப்ரெஷ் அண்ட் வைப் தான். வா ஹானரை அப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க பாருங்கள், க்ரௌன் வந்திருக்காங்க. ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் கம் டு யூ. அவங்க வர்றதுனால, நீங்கள் கூட்டிகிட்டு வர்றதுனால வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஹானர் கிடைக்கும். ஸோ இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க ராசி இது இல்லையா. ஸோ அவங்க வந்து இன்னொன்று சொல்லணுன்னா, உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. சரி, எடுத்தோன்னே போய் கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வந்துடுது. ஸோ 2-3 ட்ரை நீங்கள் பண்ணணும். பார்க்கலாம். இப்போ இதில் கேட்கலாம், போனோன்னா வந்துடுவாங்களா, போய் ஒரு வாட்டி கூப்பிட்டோன்னா வந்துடுவாங்களா அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வந்துடுவாங்க தான். ஒரு 3rd டைமாக நீங்கள் கூப்பிடணும். 3rd பார்ட்டி வச்சு சமாதானம் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவங்க திருப்பி உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சூப்பர். நமக்கு கார்டு நல்லா வந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் விஷ் வந்து ப்ரோக்கன் ஆகும். 3rd டைம் வந்து தான் கிடைக்கும். 3rd டைமுக்கு ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, உங்களோட கம்யூனிகேஷனில் இன்னும் அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்டகல்ஸ் டு ஓவர் கம். இது வந்து தடைகளை தகர்த்தெறிகிறதுக்குரிய விஷயம் நீங்கள் 2 பேருமே பண்ணணும். உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் இணைகிறதுக்கு வந்து ரொம்ப தடையாக இருந்தது அப்படின்னா அதை தகர்த்தெறிகிறதுக்குரிய விஷயம் வந்து பண்ணால் தான் உங்களால் லைஃப்பில் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் பேரட் someone will gossip about all your secrets. பட் ஓகே, உங்களோட சீக்ரெட்டை பற்றி நிறைய பேர் வந்து இதனால் பேச முற்படலாம்.
பட் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லு. அட்டென்ஷன் டு யுவர் ஹெல்த் அப்படின்னு நமக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த காசிப்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா உங்கள் மென்டல் ஹெல்த் எடுத்துக்கணும். ஸோ என்ன காசிப் வந்தாலும் நீங்கள் எப்படி மென்டலாக ஃபீல் பண்ணுறீங்க, மென்டலாக இல்லை சாரி மென்டலி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன காசிப் வந்தாலும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டைகர் டூயிங் சம்திங் ரிஸ்கி டேக்கிங் எ சான்ஸ். ஓகே, நீங்களும் வந்து அவங்க வராததுனால அவங்களோட சேராதனால ட்ரையாக தான் இருக்கீங்க, இன்க்ளூடிங் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லைன்னா வந்து எடுத்தோடனே இந்த காசு வந்து எல்லாமே தான் காமிக்குது. பாசிட்டிவ் வைப்பு எங்கேயுமே உங்களுக்கும் வரலை, ஃபுல் நெகட்டிவில் இருக்குது. அதனால் அவங்க வந்து நீங்கள் சமாதானப்படுத்தணும் அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சமாதானப்படுத்தினா உங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தோம். சரி, அதுலேயும் பெனிஃபிட் வந்துடுச்சு. அடுத்து சமாதானப்படுத்துறதுல அவங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம். சரி நினைக்கிறாங்க, பட் நினைக்கிறதெல்லாம் பாசிபிள் ஆகும்னா தேர்ட் டைமாக நீங்கள் கூப்பிடும்போது இடையில ஒரு மீடியேட்டர் வச்சோ இல்லை வேறு விஷயமா ஒன்று துணிச்சோ கூப்பிடும்போது அவங்க வருவாங்க. அதை தான் என் டைகர் என்ன சொல்கிறாங்கன்னா, டூயிங் சம்திங் ரிஸ்கி டேக்கிங் எ சான்ஸ். ஓகே, அடுத்து சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் ஒரு 5 கார்டு எடுப்போம், டாரட்டில் ஒரு 5 கார்டு எடுப்போம். 1 broken bridge. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங், கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆர் யூ வில் பி சாரி அப்படி வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஃபியூனல், period of fluctuation, lessons to be learned. Okay, older woman, dealings with our relationship with an older woman. Okay, பெரியவங்க சொல்படி கேளுங்கன்னு சம்டைம்ஸ் அட்வைஸ் வரும். ஸோ அவங்க பேச்சும் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை ஏதாச்சும் அவங்க வீட்டு சைடு யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு சைடும் இது பண்ணலாம். கொஞ்ச நாள் அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு மைண்டு மாறுவாங்க. பட் ஃபைனலி நீங்கள் கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். திட்டெல்லாம் வாங்குவீங்க, பேஜ் ஆஃப் ஸ்வாட் ரிவர்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலி சக்ஸஸ். நான் சொன்னேன்னே, ஃபஸ்ட் டைம் திட்டு வாங்குவீங்க, செகண்ட் டைம் உங்களால் அதை ப்ளே பண்ணவே முடியாது, ஒரு ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. பட் தேர்ட் டைம் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க, அவங்க உங்கள் கூட வருவாங்க. ஸோ நீங்கள் நல்ல மனசோடு ட்ரை பண்ணணும், உங்கள் லைஃப்பை நினச்சி பார்க்கணும், ப்ராமிசபிளாக இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி கூப்பிட்டோம் அவங்களும் வந்துட்டாங்க, நம்ம கூப்பிட்டா வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் உங்களால் என்ன ஒரு அவங்களுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்க முடியும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்களும் உங்கள் சைடு வந்து நல்லபடியாக நிரூபிக்கணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி ஒரு கார்டு எடுத்துடலாம், காளி கார்டு எடுக்கலாம். ஸோ நான் எல்லாருக்குமே வந்து சும்மா இப்போ பார்க்குறதில்ல, எல்லாருக்குமே ஒரு கடவுளை வந்து கும்பிடுங்க அப்படின்னு என் கையில் வந்து இந்த டாரட் வந்து நான் எடுக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பேசுகிறதுனால நீங்கள் இப்போ இதை பார்க்கலாம். கமலா தேவி பாருங்கள், நீங்கள் இந்த முயற்சியில் எடுக்கும் பொழுது உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து பிணைச்சிக்கும் பொழுது கமலா தேவி அப்படிங்கிற காடஸ் கூகுளில் போட்டு பாருங்கள், இவங்களை பற்றி கண்டிப்பாக காயத்ரி மந்திரம்லாம் இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் நல்லபடியாக கும்பிட்டுட்டு போனீங்க, நல்ல மனசை பாருங்கள். கமலம் அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கும். அவங்க இது எல்லாமே ஒரு மகாலட்சுமி தன்மையுடைய ஒரு காடு. கமலா தேவின்னா மகாலட்சுமியும் குறிக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சகத்தை அவனோ அவளோ கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் போய் உங்கள் பார்ட்னரோடு இணைகிறது தான் உங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருக்க போகுது. ஸோ
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங்காகவும் எடுத்துக்கலாம். ஒருவேளை இதில் நீங்கள் சென்டிமெண்ட் ஆனால் நீங்கள் உங்களோட பிரிஞ்சிருக்கிற அவங்களோட பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் சொல்லி அவங்க பர்சனலாக அவங்க ஃபோட்டோ கொடுத்தும் இந்த ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நாங்கள் அஷ்டகர்மம் நான் அஷ்டகர்மம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வேலை விஷயமான வசியம், ஆக்ருஷனம், மோகனம் இது எல்லாமே பண்ணுவோம். இது வந்து பிரிந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் தம்பனம், வித்வேடனம், பேதனம், மாரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அஷ்டகர்மத்தில். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது ஏதாச்சும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9003065782. இது வந்து உச்சாடனம். இன்னொன்று உச்சாடனம்னா வேகமாக நடக்க வைக்கிறது. ஒரு ப்ராசஸ் வந்து போன வாட்டியே தான் நான் விட்டுட்டேன். உச்சாடனத்தை பிரிக்க வைக்கலாம், எது வேணால் பண்ணலாம். இதில் வந்து வேதனம், மாரணம் வந்து சுடுகாட்டில் உட்காந்து பண்ணுவாங்க. அது நான் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் யாருக்காக பண்ணுறாங்களோ அவங்க ஊர் சுடுகாட்டில் போய் பண்ணுவாங்க. அப்போ தான் அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கற்றுக்கிட்டேனே ஒழிய இதை ரெண்டுமே லைஃப்பில் நான் வந்து ட்ரையல் பார்த்ததில்ல. மற்றது எல்லாமே நம்ம பூஜை ரூமில் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இவங்களுக்கு வந்து பண்ணலாம். இப்போ நோய் உச்சாடனம், உங்களுக்கு வந்து வியாதி இருக்குது, தீரவே மாட்டேது அப்படின்னா நோய் உச்சாடனம் பண்ணி தாயத்தோ புடுவையோ எந்திரமோ நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மாந்திரிக முறையிலையும் மந்திரம் மூலமையும் எந்திரம் மூலமாகவும் பண்ணுறேன். மற்றபடி என்கிட்ட எக்ஸஸாக இந்த பலி கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு 11 days உட்காந்து ஒரு நாளைக்கு இத்தனை தடவை அப்படின்னு அந்த மந்திரத்தை பண்ணி உங்களுக்கு இது பண்ணி இது 11 days பண்ணுறேன், 48 days பண்ணுறேன், 108 days கூட பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்குது. இது இல்லாமல் டாரட்டில் வந்து உங்களுக்கு கேண்டில் மெத்தடில் வந்து இந்த மேஜிக் கேண்டில் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஸ்பெல் அது மாதிரியும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நம்பர் வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 9003065782. காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.